கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகுது. அப்ப பாய் சொல்லிட்டு போனவ இப்ப வரைக்கும் இன்னும் காலே பண்ணல. நம்மளா கால் பண்ணலாமா இல்ல அவ கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நம்ம நேத்து தலைவலிக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட்க்கு கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு போய் ரிப்போர்ட் வாங்க போது என்னென்னமோ நடந்துருச்சே. அவங்க பாட்டுக்கு ஓகே சொல்லுன்னு சொன்னாங்கன்னு நானும் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். இது கரெக்டா இருக்குமா? அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டோமே. இது அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்ல, இது இப்படியே போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணி என்ன விட்டுடுங்கன்னு சொல்லிடுவோம். இல்லனா அப்பா அவ்வளவுதான். போனே பண்ண மாட்டேங்கிறாளே. போன் பண்ணவாளா மாட்டாளா? டே கார்த்திக், இவ்ளோ நாளா சிங்கிளாவே சுத்திட்டு இருந்த, எதை பத்தியும் கவலைப்படாம உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருந்த. ஆனா இப்ப உன்ன நம்பி உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காடா. இன்னைக்கு தானடா காலையில உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. வீட்டுக்கு வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, அவகிட்ட உனக்கு பேசணும்னு கூட தோணலையா? ஆனா அவளும் உனக்கு கால் பண்ணல. ஓகே ஸ்டார்டிங்னால மேபி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ஒரு பையனா இருந்துட்டு நீ தானடா அவகிட்ட கால் பண்ணி பேசணும். சரி, நம்மளே கால் பண்ணி பாப்போம். இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? என்ன இவ கால் பண்றா? ஆஹா, கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன். நம்மளே கால் பண்ணி பாப்போம். ஹே லூசு, கால் பண்றதுக்கு இவ்ளோ நேரமாடி? ஓ, என்னமோ என் கால்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பேசுற. இந்நேரத்துக்கு உன்னோட மகாலட்சுமி அதான்டா உன் வீட்டு குத்து விளக்கு, அத பத்தி தானே நினைச்சிட்டு இருப்ப. இல்ல ஒருவேளை அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? ஹே, பல்ல உடைச்சிருவேன். உனக்கு தெரியுமா, நான் ஒன்னும் அவகிட்ட எல்லாம் பேசல. அவளை பத்தி நினைக்கவும் இல்ல. அவளாதான் இப்ப எனக்கு கால் பண்ணா, அது கூட அட்டென்ட் பண்ணல. என்ன அது, ஆதி கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? பேசாம நம்ம கார்த்திக் டாக்டர் கிட்ட பேசி பாப்போமா? அவர்கிட்ட இதெல்லாம் வேண்டாம், இதோட நிப்பாட்ட சொல்லுங்கன்னு ஆதி கிட்ட பேச சொல்லுவோம். நம்மதிக்கு கால் பண்ணுவோம். இது என்ன, காவ்யா கால் பண்றாங்க? ஹலோ காவ்யா. ஹலோ டாக்டர். டாக்டர், நான் காவ்யா பேசுறேன். டாக்டர், இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ என்னென்னமோ நடந்துச்சு டாக்டர். எனக்கு அதெல்லாம் இப்ப நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இந்த விஷயத்துல இருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும். எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? காவ்யா, என்ன சொல்றீங்க? காலையில ஓகே சொன்னீங்க, இப்போ என்னமோ இப்படி பேசுறீங்க. ஐயோ டாக்டர், ஆதி ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் நான் உடனே ஓகே சொன்னேன். ஆனா இப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத வச்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. ப்ளீஸ் டாக்டர், என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் கால் பண்ணா ஆதி அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டீ கடைக்கு மட்டும் அவரை நேர்ல வர சொல்லுங்க. நான் நேர்ல பார்த்து பேசிக்கிறேன். போன்ல எல்லாம் பேசினா சரி வராது. ப்ளீஸ் டாக்டர். அப்படியா? அப்ப சரி, நான் கால் பண்ணி அவரை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வர சொல்றேன். உங்களுக்கும் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஓகே சரி, போனை கட் பண்ணுங்க, நான் அவருக்கு கூப்பிடுறேன். அப்படியா? நம்பிட்டேன் சார். ஓகே, என் மேல இந்த கோவம் உனக்கு போயிடுச்சா? ஹே, நீ கால் பண்ணோனே நான் அட்டென்ட் பண்ணேங்கிறதுக்காக உன் மேல இருந்த கோவம் எனக்கு போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. அது கண்டிப்பா அந்த ஜென்மத்துக்கு போகவே போகாது. மச்சான், என்னடி இது? அந்த டாக்டர் எனக்கு ஃபோன் பண்றான். உனக்கா? எனக்கு இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு, நான் அட்டென்ட் பண்ணல. அதனால உனக்கு கால் பண்றாரோ? என்னது, நீயும் அட்டென்ட் பண்ணலையா? இல்லடி, அந்த காவ்யா எனக்கு கால் பண்ணா, நானும் அட்டென்ட் பண்ணல. ஆனா இது நம்மளுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலடி. செவனேன்னு இருந்து அதுங்க ரெண்டுத்தையும் நம்மளே புடிச்சு சேர்த்து வச்சுட்டு இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் உனக்கு கால் பண்ணா, இந்த காவ்யா எனக்கு கால் பண்ணுச்சு. நம்ம அதுங்கள்ட்ட பேசாம நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோமே. அதான் தெரியல. சரி, அந்த டாக்டர் எதுக்கு கால் பண்றாருன்னு கேப்போம். அட்டென்ட் பண்ண. இரு அட்டென்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல போடுறேன். ஹலோ ஆதி ப்ரோ, காவ்யா உங்களுக்கு கால் பண்ணாங்களா? நீங்க அட்டென்ட் பண்ணலையா? அவங்க உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அதான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு உங்களை உடனே வர சொல்றாங்க. அப்படியா? நிம்மதி லைன்ல தானே இருக்கா? கொஞ்சம் விருப்பி பாப்போம். என்கிட்ட தனியா பேசணும்னு இந்த ராத்திரியில டீ கடைக்கு வர சொன்னாங்களா? தோதோ உடனே கிளம்பி போறேன். காவ்யா சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சு இருக்குமா என்ன? தோதோ இப்பவே கிளம்பி போறேன் டாக்டர். டேய், வெறுப்பாயிட்டா. சொல்றேன். நீ எதுக்குடா இப்ப அவளை பார்க்க போற? ஹே நிம்மதி, நீங்களும் லைன்ல தான் இருக்கீங்களா? இல்ல, நான் உங்களை 2 times கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்ல. ஐயோ டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க வரேன். டேய் ஆதி, டேய் மச்சான். இருக்கேன்டி, சொல்லு. டேய் கொன்றுவேன் உன்னை. இப்ப என்ன, அந்த டீ கடைக்கு போறியா? மச்சி, பைக் எடுத்துட்டேன்டி. காவ்யா கூப்பிட்டுருக்கா, போகாம இப்படி. ஐயோ நிம்மதி, அவங்க போட்டோ விடுங்க, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாம். சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? நான் ப்ராப்பரா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருவேன். 7 மணிக்குள்ள லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவேன். 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிருவேன்.
நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்க சொல்லுங்க. டேய் மனுஷன் இருக்கிற டென்ஷன்ல இவ வேற எத்தனை மணிக்கு சோத்தள்ளி கொட்டிக்குவ எத்தனை மணிக்கு படுக்க போவேன்னு. டேய் ஏன்டா உசுர வாங்குற? ஐயோ டாக்டரே நீங்க கொஞ்சம் போன் வைங்களே, நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். ரொம்ப பிஸியா? வெளிய எங்கேயாவது போறீங்களா? எங்க போறீங்க? டீ கடைக்கு போன் வைடா. டீ கடைக்கா? ஹலோ, மணி 8 ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் டீ குடிச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்ல, காலையில குடிச்சுக்கலாம். ஐயோ நிம்மதி நிம்மதி. இவனை தானடி ரோட்ல பார்த்து நல்லா இருக்கான்னு சொன்னேன். அம்மா கடவுளே. நிம்சு என்ஜாய் என்ஜாய், நல்லா பேசு. நான் போய் காவியாவை பாக்குறேன். ஹலோ ஹலோ நிம்மதி. ஐயோ காலை கட் பண்ணிட்டாங்களே. இல்ல இல்ல, இந்த டைம்ல டீ குடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, உடம்புக்கு நல்லது இல்ல. இப்பவே இமீடியட்டா அவங்கள போய் தடுக்கலாம். எல்லாரும் வந்தாச்சா? அடியே, இந்த டாக்டரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே என்ன வெறுப்பைத்தன. இருடி மவளே, உனக்கு இப்ப இருக்கு பாரு. காவ்யா, இமீடியட்டா என்ன பாக்கணும்னு சொன்னீங்களாமே, கார்த்திக் தான் சொன்னாரு. என்னாச்சு காவ்யா, எதுக்கு என்ன உடனே பாக்கணும்னு நினைச்சீங்க? இல்ல, நான் பாட்டுக்கு காலையில உங்ககிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதனால பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. ஏங்க, நான் போலீஸுங்க. என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, உங்களே தான் பண்ண மாட்டாரு, ஆனா என்ன வெட்டி போட்டுருவாரு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. இல்ல இல்ல, பயப்படாதீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காலையில நானுமே உங்களை ஒரு அவசரமா தான் ஓகே கேட்டேன், நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிம்மதி, நீங்க எதுவும் டீ சொல்லிருக்கீங்களா? இல்ல. வெரி குட். 8 மணிக்கு மேல டீ எல்லாம் குடிக்க கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஐயோ, இவன் வேற என்ன சாவடிக்கிறானே. டேய், நான் மிட்நைட் 1 மணிக்கு உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறவடா. என்கிட்ட நைட் 8 மணிக்கு மேல டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. டேய், இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உனக்கு இப்ப அவங்க டீ குடிக்கிறது தான் பிரச்சனையாடா? ப்ரோ நீங்க உங்க ஆள்கிட்ட பேசுங்க. ஏளோட ஹெல்த் எனக்கு முக்கியம்ல, நான் அவ்வளவுதானே பாக்கணும். ஆளுன்னு சொல்லி சாப்பிட்டிக்கிறானே. இங்க பாருங்க, எனக்கு பொண்ணு வேற பாத்துட்டு இருக்காங்க எங்க வீட்ல. இப்ப போய் இந்த பிரச்சனையில நான் மாட்டினேனா எங்க அப்பா என்ன ஒரேடியா சாவடிச்சிருவாரு. என்ன தெரியுது? என்னங்க இப்ப என்ன சொன்னீங்க? எங்க வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க ஒரு சைடு பொண்ணு பாத்துட்டு இருக்கப்போ நான் இங்க உங்க பிரச்சனையில மாட்டினேனா எங்க அப்பா என்ன சாவடிச்சிருவாரு. ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ, சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க. என்னங்க நீங்க? சூப்பர் ஐடியாவா? எனக்கு புரியல. இங்க பாருங்க, என்னையும் நிம்மதியும் பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்காக நான் அவளுக்கு மாப்பிளையும் அவ எனக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதுல செட் ஆனதுதான் நீங்களும் இந்த டாக்டரும். டாக்டர் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைனா பொண்ணு பாக்குற இடத்துக்கு நானே வரேன். நானே வந்து உங்களை பொண்ணு பாக்குறேன். எப்படி? டேய், கேன மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்க. உங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? ஆமால, எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னா நல்லாவும் இருக்காது. பேசாம அம்மாவும் அப்பாவும் எங்க அக்காவோட டெலிவரிக்காக ஃபாரினுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிடலாமா? டேய் மச்சான், உனக்கு அக்கா இருக்காங்களா? அட சும்மாடி. இந்த ஐடியா நல்லா இருக்கு. இங்க பாருங்க, கவலையே வேண்டாம், சூப்பர் ஐடியா சொல்றேன். உங்க அப்பா எப்படியும் ஒரு மொக்க புரோக்கர் கிட்ட தான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருப்பாரு. அந்த புரோக்கர் எப்படியும் உங்ககிட்ட நிறைய போட்டோ கொடுப்பார்ல, அதுல எப்படியாவது என்னோட போட்டோவை உள்ள நுழைச்சிருங்க. நுழைச்சிட்டு இந்த பையனை தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த போட்டோ விட்டு காட்டுங்க. அப்ப எப்படியும் என் போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி நான் வந்து பொண்ணு பாத்துறேன், நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, கல்யாணம் ஓகே ஆயிடும். என்ன சொல்றீங்க? அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம ஃப்ராட் தானே யாருக்கும் தெரியாமையும் இருக்கும். ஓகே தானே? ஹே சூப்பருங்க. ஆதி ப்ரோ செம்மையா ஒரு பிளான போட்டிருக்காரு. காவ்யா, இதை விட்டா ஒரு நல்ல பிளான் கிடைக்கவே கிடைக்காது. உங்க வீட்ல ஒத்துக்கணும்னா இந்த பிளான் தான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறீங்களா? அப்போ நாளைக்கு தான் புரோக்கர் அங்கிள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களோட போட்டோவை கொடுத்தா நான் அதுல கொண்டு போய் வச்சு அவரு அதை பார்த்து கரெக்டா வருமா? பயமா இருக்கே. அதெல்லாம் நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க, அது போதும். அப்புறம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்பா வரதுக்கு நேரம் ஆயிடும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ டாக்டர், சும்மா தானே இருக்க, அந்த பிளே போய் வீட்ல விட்டுட்டு வரலாம்ல. எது நானா? ப்ரோ அவங்க உங்க ஆளு, நான் எப்படி போக முடியும்? ஏன் நீங்க தனியா இருக்கால, அப்புறம் அவளை யாரு பாத்துப்பா? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போய் உங்களை விட்டுட்டு வா. கால் வலிக்குதியா, அதான் சொன்னேன். சரி காவ்யா வாங்க. மச்சான், எப்படி நம்ம பிளான்? எப்பறா உன்னால மட்டும் இப்படி மானங்கிட்டத்தனமா யோசிக்க முடியுது? ஏண்டி நல்லா இல்லையா? கேவலமா இருக்கு. சரி,
உண்மையாவே நாளைக்கு காவியாவை பொண்ணு பார்க்க போறியா? போறியா இல்ல போறோம். என்னது? ஆமா, நாளைக்கு நானு நீனு அந்த கார்த்திக் எல்லாரும் சேர்ந்துதான் காவியா வீட்டுக்கு போறோம்.